ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம வந்து டே 1லேருந்து நம்மளுடைய கார்டனை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோஸாக வந்து பார்க்கலாம். இந்த பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புது கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஜீரோலேருந்து இந்த பிளேஸை வந்து நந்தவனமாக எப்படி ஆக்குறோன்றதை நம்ம வந்து டே பை டே வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டல் ஹோம்லேருந்து பிளான்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்து ஷிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. வச்சதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா டைட்டாகவே இருந்தது ஒர்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு டெய்லி வந்துட்டு 2 வேளையும் வந்து தண்ணி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். நிறைய பூச்சி தாக்குதல் செடியெல்லாம் ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக போட்டுடுச்சு. மீனாமிலம் வந்துட்டு ஒரு நாள் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். அதே பிளேஸ்லேயே இருக்கணும், இடமே மாற்றக்கூடாது அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பிளான்ட்டுமே எடுத்துகிட்டு வேறு ஒரு பக்கமாக வந்து வச்சாச்சு. இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இங்கெல்லாம் வந்துட்டு ஜேசிபி வந்து வேலை பார்க்க போகுது. ஸோ அதனால் இந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி அந்த பக்கமாக எடுத்து பிளான்ட்லாம் வந்து வச்சாச்சு. வேறு இடங்கள்லேருந்து பிளான்ட் எடுத்துகிட்டு வரும்போது கூட இவ்வளோ டேமேஜ் ஆகலை. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் ஆச்சு. அதுவும் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து தொப்புன்னு போட்டு அந்த க்ரோ பேக்லாம் வந்து கிழிஞ்சிருச்சு. நிறையா பிளான்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. சரி, நம்ம வந்துட்டு மண்ணில் தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அப்படியே வந்து விட்டாச்சு. அதுக்கடுத்து ஜேசிபியும் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்த இடத்துல வந்துட்டு பள்ளம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பள்ளம் எதுக்கு அப்படின்ட்டு அப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா 8 அடி ஆழம், 12 அடி நீளமும் 6 அடி அகலத்துலேயும் பள்ளம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ நம்ம தோட்டம் அமைச்சிட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலாம் வந்துட்டு முட்டிக்கால் வரைக்கும் தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா தான். ஸோ அதனால் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பள்ளம் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். குழி வெட்டின மண் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எந்தெந்த பக்கம்லாம் வந்துட்டு பள்ளமாக இருக்கோ அந்த பக்கம்லாம் போட்டு மண்ணை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகவே பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock போல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சைடில் இந்த காம்பவுண்ட் கிட்ட மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பள்ளம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த வாய்க்கால் வழியாக தான் இந்த தண்ணி வந்து போகிற மாதிரி. இந்த மார்க் பண்ணியிருந்த 1 row முடிக்கிறதுக்கே வந்து 6:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கு என்னென்ன வேலைகள் நடக்குதுன்றதை நான் வந்து சீக்கிரமாகவே வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய தோட்டத்தை ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெளியிலேருந்து பல பேரோட ஐடியாஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஃபரல் வீடியோஸும் நிறையா வந்து பார்த்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு சக்ஸஸாக ஆக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம்.